நான் வந்து ஒரு பாயிண்ட் மேலே என்னை யாராவது எங்கேயாவது பார்த்தாங்கன்னா, ப்ரோ நீங்கள் ரத்னா தானே அப்படின்னு வருவாங்க, கட்டி பிடிப்பாங்க. நானும் விஜய்னா ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு விஜய்னா எப்படி இருக்காங்க கேட்டு போவாங்க. திடீர்னு ரேண்டமாக எங்கேயாவது க்ரௌடில் பார்த்தாங்கன்னா அண்ணான்னு ஓடி வருவாங்க. அப்புறம் நீங்கள் லோகேஷனா கூட வருவீங்களே, லோகேஷனா ஃப்ரெண்ட் தானே, லோகேஷனா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு போவாங்க. சரி இந்த கை எந்த என்ன எப்படா கேட்பீங்க மாதிரி தோணும் நடுவில். அப்போது சரி அது ஓகே அப்படின்னு விட்டேன். அப்புறம் என்னோடய ஃபோட்டோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னா, யோ மதன் கௌரி நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்டாங்க. சரி நம்ம மூஞ்ச பார்த்தாலும் நம்ம தெரிய மாட்டோம் போல் அப்படின்னு நம்ம தான் இப்போது அந்த நான் யாருன்னு நம்மளே கேட்கணுன்னு ஒன்று வரும்ல, அது வந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இந்த 29th இயரில் தான் லோகேஷன் ஒரு பெரிய பிம்பம் எனக்கு சின்ன நண்பனாக கிடச்சி இப்போ வரைக்கும் நான் வந்ததுக்கு காரணமும் முக்கியமான காரணம் லோகேஷ். அண்ட் கார்த்தி சுப்புராஜ் அவர் வந்து நான் ரொம்ப ஸ்டபானாக என் படம் அதான் பண்ணுவேன்னு இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், நானே கதையை 2வது படமாக தான் பண்ணேன், படம் பண்ணுறது தான் மேட்ரு, அதுக்கப்புறம் பண்ணிடலாம் படம் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் நான் அறிமுகமானேன்.